வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை வந்து ஒரு நண்பர் நிகழ்த்த போகிறாரு. ஃபர்ஸ்ட் அவரை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ, அதுக்கப்புறம் வந்து அது எந்த டிவைஸுங்கிறது நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க ப்ரோ. என் பேர் வந்து சாரணன். நான் வந்து இப்போ ஹெச்ஆர் ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சிவா ப்ரோ வந்து லாஸ்ட் 1.5 இயர்ஸாக தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சம்பவம் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பல பேர் என்ன கீழே வந்து கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவீங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. இல்லை, அதில் சம்பவம் என்னன்னா எவிடன்ஸ் காமிச்சிட்டோன்னா மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு நீங்களே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு யோசிப்பீங்க. அதை நம்ம போக போக பார்ப்போம். ஓகே, அதாவது இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் சில சமயங்கள் நடக்கும்போது எனக்கும் ஹாப்பி தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நார் டு 4 வந்த புதுசில் இருந்த மாதிரி மொக்கையா இல்லாமல் போக போக பெட்டராச்சு. திரும்ப இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சொதப்புதுன்னு வைங்க. பட் இடையில அது நல்லா மாறிச்சுல்ல, அது வந்து எல்லாருக்குமே ஹாப்பி. இப்போ நார் டு 4 நல்ல பில்டு குவாலிட்டி வாங்கலாம்னு நினைப்பாங்க. இப்போ அதே மாதிரி சாம்சங்கில் வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசரோட ஃபோனுங்கிறது கொஞ்சம் ரேர் தான். அதுவும் என்ட்ரி லெவலில் பார்த்தீங்கன்னா எக்ஸினாஸ் தான் எப்பயுமே இருக்கும்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது M55 மாதிரியான ஒரு ஃபோன் வரும்போது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அதில் பழைய ப்ராசர் தான் 7 Gen 1 எடுத்துகிட்டு வரும்போது நம்ம கொஞ்சம் யோசித்தோம். இருந்தாலும் என்ன ப்ராப்ளம்னா, கேமரா ஆப் கூட பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்லோவாக இருந்தது ப்ரோ. வந்த புதுசில் அது எல்லாத்தையுமே நம்ம டெமோ பண்ணி தான் காமிச்சிருக்க போகிறோம். நம்ம வேணும்னே வந்து சாம்சங் மேலே ஒரு கோவம், அவனோட M55 விற்கவே கூடாது அப்படின்ற எண்ணம் கிடையாது. M55 எப்படி வேலை செஞ்சது அப்படின்னு பார்த்தா, ஃப்ரண்ட் கேமராவில் போயிட்டு நான் வீடியோ எடுக்கலான்னு பார்க்கும்போது என்னையும் காட்ட மாட்டேன்னு அடம் பிடிக்குது. இத்தனைக்கும் சூரியன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி பக்கம் சூரியன் இருக்கு. அப்போ என்னை தெளிவாக காட்டணும். அப்போ கூட அது என்ன சொல்லுதுன்னா, ஒன்னெல்லாம் என்னால் காட்ட முடியாதுராங்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அதில் ஃபேஸ் பண்ணனால நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இதுக்கப்புறம்லாம் சஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய பிரச்சனை. தெர்மலி ரொம்ப ஈஸியாக ஆக்டிவேட் ஆகுது. அதாவது ரொம்ப ஈஸியாக ஆக்டிவ் ஆகி ஹீட் ஆக ஆரம்பிச்சிருது. அதுவும் முக்கியமாக கேமரா ஓப்பன் பண்ணும்போதெல்லாம். அதை தவிர தங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. மெட்டா ஆப்ஸ் இதை ஓப்பன் பண்ணாலும் எல்லா ஃபோனுமே சூடாக ஆரம்பிக்குது. ஸோ அதுலேயும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சூடாச்சு. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளமாக இருந்தனால M55, M55S, F55 இந்த 3 ஃபோனையுமே நம்ம தவிர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்கள் மன தைரியத்தை பாராட்டி இவர் வந்து வாங்கியிருந்திருக்காரு. ஹைலைட் என்னன்னா, இப்போ அவர் டிவைஸ் வந்து 1UI 7க்கு அப்புறம் அப்படியே நல்லா இருக்குது, தலைகீழ மாறிட்டு அப்படிங்கிறாரு. சரி, அந்த அனுபவத்தை தான் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில்டு குவாலிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது ப்ரோ M55? ஏன்னா நீங்கள் ஒரு S24 அல்ட்ரா யூசர், அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வெயிட்லெஸ். பட் பேட்டரி வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா 5000 mAh இருக்கும்போது சுத்தமாக வெயிட்டு தெரியல. இது அதுலயும் 5000 mAh தான். அது ஆனா நல்லா கணக்குது. இது லைட் வெயிட்டா தெரியல. அப்புறம் நான் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 1UI 6 தான் இருந்தது. ஒரு 3 days யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பேட்டரி ட்ரைன் ஆகிட்டே இருந்தது. ஆனால் 1UI 7க்கு அப்புறம் அது அந்தர்பல்ட்டி அடித்த மாதிரி 1.5 days சாலிடாக என்ன அடி அடிச்சிங்கனாலும் பேட்டரி நிற்கிது. இதுதான் பெரிய ஷாக்கிங்காக. ஃபோன் வார்ம் ஆகுதா இல்லையா ப்ரோ? வார்ம் ஆகுது, இருந்தாலும் பேட்டரி நிற்குது. அதுதான் பெரிய ஷாக்கிங். ஏன்னா இப்போ நான் சார்ஜ் போட்டே 2 நாள் ஆச்சு. இன்னும் எவ்வளோ நிற்கிதுன்னா இன்னும் 71% இருக்கு. ஏன்னா நான் 2 நாளாக யூஸ் பண்ணல அவ்வளோவா, அதனால நிற்கிது. ஓ, அது இந்த 2 நாளா நீங்க வந்து ஒர்க்ல பிஸியா இருந்தனால பிரைமரி ஃபோன் வந்து S24 அல்ட்ரா இல்லையா? சோ அதனால வந்து 2 நாளா யூஸ் பண்ணாமே அன்லாக் பண்ணுங்களேன். அதுல போனீங்கன்னா அந்த இது பேட்டரி கிராஃப்னு ஒன்று இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்போ அதான் இது வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து கேஷுவலா ஒரு யூசருக்கு செகண்டரி டிவைஸா இதை யூஸ் பண்றாங்கன்ற பட்சத்துல ஸ்டாண்ட் பை நல்லா இருக்கு. இப்போ நீங்க வந்து இன்னைக்கு சார்ஜ் போட்டீங்கன்னா நாளைக்கு நைட் வரைக்கும் அது பாட்டுக்கு ஸ்டாண்ட் பைலயும் இருக்கும். அதே சமயம் ஒரு 3 மணி நேரம் அந்த மாதிரி நீங்க ஸ்கிரீன் ஆன் டைமுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மொத்தம் 2 நாளைக்கான ஒரு செகண்டரி டிவைஸ்க்கான பேட்டரி லைஃபை அது சாலிடா டெலிவர் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே இன்ஃபர்மேஷன் இல்லையா ப்ரோ? ஆனால் போட்டு அடிச்சாலுமே வருது. ஸோ இப்போ இது பேட்டரி லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் ப்ரைமா சொல்றீங்க ப்ரோ. செகண்டரி டிவைஸ்க்கு பேட்டரி லைஃப் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்குன்ட்டீங்க. டிஸ்பிளே எப்படி இருக்கு? டிஸ்பிளேவும் நல்லா ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. வெளியே யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவுட்டோர் விசிபிலிட்டிலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் S24 அல்ட்ரா கம்பேர் பண்ணுவோம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது எப்படி ப்ரோ இருக்கு? அதாவது இப்போ டிஸ்பிளே வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த வியூவிங் ஆங்கிள் எப்படி இருக்குது, அவுட்டோர் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை காட்டிலும் முக்கியமாக வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஃபேக்ட் ப்ளஸ் நெட்வொர்க் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ஸ்பீக்கர் கொஞ்சம் கம்மி தான். ஓ, ஸ்பீக்கர் கொஞ்சம் லவுடாக இல்லை. ஓகே, நெட்வொர்க் இஷ்யூ வந்து கிளியராக இருக்குது. ஏர்டெல் இருக்கனால பேட்டரி அவ்வளோவா ட்ரெயின் பண்ணல. ஜியோவாக இருந்தால் ஃப்ளக்சுவேட் ஆகி டவுன் பண்ணிடுவது. ஜியோ மேலே இன்னும் எவ்வளோ பேர் தான் குற்றச்சாட்டு சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் யார்கிட்ட பேசினாலும் எல்லாரும் ஜியோ வந்து ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி சொல்கிறாங்க. ஜியோவில் 5G ஃபாஸ்ட்டாக இருக்கிறதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்காங்கிற கேள்வியும் இந்த இடத்துல நம்ம வைக்கிற மாதிரி ஆகிடுது. ஃப்ளக்சுவேட் பண்ணனால தான் பேட்டரி ட்ரெயின் பண்ணுது 4G 5G. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. சரி, ஓகே, அகைன் அந்த டேட்டாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்னென்னா ப்ரோ,
ஹாப்டிக் ஃபீட்பேக் இதெல்லாம் எப்படி இருக்கு? இந்த வைப்ரேஷன் இதெல்லாம் ஓவரால் வைப்ரேஷன் ஓகே தான், பட் S24 அல்ட்ரா கேம்னா கம்மி தான். 24 அல்ட்ரா வந்து ப்ரீமியம் டிவைஸ், ஸோ அதை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அடுத்து ஓகே. சரி, இப்போ கேமரா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கேமரா இப்போ உங்களுக்கு ஃப்ளூயிடாக இருக்கா? ஓரளவுக்கு. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்லேருந்து இன்னொரு மோடு போகிறதுக்கு நான் சொல்லிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஸ்லோவாக இருந்தது ப்ரோ. மோட்டோரோலா ஃபோனில் எல்லா மக்களும் வந்து எப்படி கேமரா ஆப் வந்து ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். வேணா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபோனர்னால M55 வீடியோ இருக்கும், அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது எவ்வளோ ஸ்லோவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே சமயம் அதில் இருக்க சாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வாஷ் அவுட் வீடியோஸ்லாம் எடுத்திருக்குன்னு. இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சும்மா பேசிக்காக எதுவும் பேசாமல் ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அந்த வீடியோ நாங்கள் அட்டாச் பண்ணுறோம், உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஏன் ஒரு ஃபோன் லான்ச் ஆகும்போதே அவங்களால பண்ண முடியலன்ற கேள்வி வருது. ஆமாம். அப்போ பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, இந்த டிவைஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம் மிட் ரேஞ்சில். அகைன் இது வந்து ஒரு சாம்சங் ஃபேனுக்கு தான் செட் ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் இது எவ்வளோக்கு ப்ரோ நீங்கள்? இது 10Kக்கு தான் வாங்கினேன். 10Kவா? ஆமாம். 10Kக்கு எப்படி? இது டெமோ யூனிட்டாக இருந்தது, சேல் இல்லாமல் இருந்தது, அதனால அது அப்படியே 10Kக்கு தான் வாங்கினேன். 10Kக்கு வாங்கினேண்ணா? ஆமாம். 10Kக்கு யாருக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலைங்க. சரியா, இப்போ சப்போஸ் இது 20K கிடைக்குதுன்னு வைப்போம், இல்லாட்டி ஒரு 18K கிடைக்குதுன்னு வைப்போமே புது ஃபோனு. அப்படின்னா என்ன ஆகிடும்னா அதே 18Kக்கு சாம்சங் கிட்ட இருந்தே வேற ஒரு சில டிவைசஸும் இருக்கும். உங்களுக்கு A சீரீஸில் A26 இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிவைசஸும் சில சமயங்கள் ஆஃபரில் வரும். இவ்வளவு ஏன் இந்த ஃபோன் கூட வந்துச்சு, A35லாம் 20,000 வந்துச்சுங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் கொஞ்சம் பில்டு குவாலிட்டியும் நல்லா இருந்தது, ப்ளஸ் அதில் வந்து இந்த அளவுக்கு நிறைய குறைகளும் இல்லை. அப்படின்றனால அந்த டிவைஸை மக்கள் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். இதுவே சாம்சங் வேணாம்னு நினைக்கிறவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, மற்ற டிவைசஸ்க்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. ரியல்மி இருக்குது, நத்திங் இருக்குது, OnePlusல கூட பார்த்தீங்கன்னா நார்டு C4 மாதிரியான ஃபோன்ஸ் வந்து 20,000 கிட்ட வரும் ஆஃபர் டைமில். ஸோ அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஐக்கூ இருக்குது, ஏகப்பட்ட டிவைசஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மத்தியில் வந்து M55 ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னா மேபி யாராவது One UI ஃபேன், சாம்சங் ஃபேனாக இருந்தால் எடுபடணும்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ, இது 7 Gen 1 மற்றபடி வாமா இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. மற்றபடி உங்கள் டே டு டே டாஸ்க்கு 7 Gen 1 எப்படி இருக்குது? அது எதுவும் லேக் எதுவுமே இல்லை ப்ரோ. அதுதான் எனக்கு இன்னும் ஷாக்கிங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கும் போது என்ன சொன்னீங்க, இது ஒரு EVS தூக்கி குப்பையில் போடுங்கன்னு ஓப்பனாக சொல்லிட்டீங்க. ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் இது கிடைக்கவும் நான் வாங்கினேன். சரி ஆண்டவர் ஏதோ சொல்கிறாரு, 10,000 ரூபாய்க்கு ஒரு EVS தானே வாங்கி வைப்போமே அப்படின்னு வாங்கியிருக்காரு. வாங்கி யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 நாள் ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம், அவர் சொன்னதை நம்ம அப்போவே கேட்கல. அது வரை One UI 6.1 இருந்தது. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் மாற்றிட்டு மறுபடியும் என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம் வரும் பார்த்தீங்களா, அந்த விஆர் லேர்னிங் அந்த இது மாதிரி. ஆமாமா ஆமா, அது மாதிரி ஒரு 2 நாள் ஓடிட்டு இருந்தது. நீங்க என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கறத நான் வந்து இப்போ லேர்ன் பண்றேன், அதை பேஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணுவேன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. ஓடிட்டு மாறினதுக்கு அப்புறம் 3 days 3 hourன்னு காமிச்சுது. S24 அல்ட்ரால கூட அப்படி காமிச்சது இல்லையாடா, அது 1 hour தாண்ட மாட்டேங்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இப்போ 2 நாள் இதை கண்டினியூஸா போட்டு அடிப்போன்ட்டு S24 அல்ட்ரா தொடவே இல்லை. ஓகே, போட்டு அடின்னு அடிச்சு 1.5 நாள் வந்தது, அவ்வளோ அடி. அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு SOT எவ்வளோ ப்ரோ வந்திருக்கும்? 7.5 கிட்ட வந்தது. யூடியூப் மட்டுமே 4.5 மணி நேரம் ஓடி இருந்தது. ஸ்டாண்ட் பை எவ்வளோ நேரம் இருந்திருக்கும்? 1.5 நாள். ஆமா 1.5 நாள். ஒரு 30 மணி நேரம் கிட்ட யூஸ் பண்ணிருக்கீங்களா? அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. 30 மணி நேரம் ஒரு மனுஷன் யூஸ் பண்ணியிருக்காப்புல. M55 வந்து 7 மணி நேரம் SOT கொடுத்துருக்குங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதை அடிச்சு பார்க்கணும்னே வேணும்னு அடிச்சது இது. S24 அல்ட்ரா தொடவே தொடாம. சரி, ஆனா ஒரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து கேமராவை பத்தி ஆல்ரெடி பேசிக்கா சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு இதை இப்போ சஜஸ்ட் பண்ணுவீங்களா? 20,000 18,000 கிடைக்குதுன்னா வாங்க சொல்லுவீங்களா? வாங்கலாம். யாருக்கு வாங்கலாம்னா வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். அதாவது வீட்டில் எப்படி சொல்றீங்க? தாத்தா, அப்பா, அம்மா, சின்ன பசங்க விளையாடுறதுக்கு. விளையாடுறதுக்கா? விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். BGM விளையாண்டா என் வாழ்க்கை விளையாடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு போல. இது BGM கால் ஆஃப் டியூட்டி விளையாண்டேன், அதுல லேக் இல்லை. எனக்கு அதுதான் ஷாக்கிங்கா இருந்தது. அதை எடுத்து விட்டேன். 4 GB தேவையில்லாம எதுக்கு அப்படின்ட்டு எடுத்து விட்டேன். அதாவது டைனமிக் மெமரி எக்ஸ்ட்ரா அதையும் தூக்கி விட்டுருக்காரு. எல்லாத்தையும் எதுக்கு RAM எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு இருக்கிறது போதும். 8 GB இருக்கா போதாங்க, போட்டு அடிங்கன்னு அடிச்சு விட்டாச்சு அதையும் வச்சு. இது ஆக்சுவலா 8128 இல்லாட்டி 8128ல இவ்வளோ அடி. சரி, அதே விளையாட. ஆனால் யூஸ் பண்ணலாம். செகண்டரி டிவைஸாக யூஸ் பண்ணணும்னா அந்த ரேபிட்டோ ஜொமேட்டோ இவங்க ஓட்டுறதுக்குலாம் அந்த பேட்டரி ஓகே. ஓ அதுக்கு. ஆனால் நீங்கள் வாங்கின ரேட்டுக்கு ஓகே தான் 10,000 ரூபாய்க்கு. ஆனால் மக்களுக்கு வந்து 18,000 20,000 23,000 கிடைக்கும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாமான்ற ஒரு கேள்வி தான் மனசளவில். அந்த ப்ரைஸ் அளவுக்கு இப்போ சாம்சங்கில் நிறையா வந்துருச்சு புதுசாக.
சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. செகண்ட்ஸ் மார்க்கெட்ல இப்போ வந்து இதே ஃபோன் வந்து ஒரு 12,000 15,000க்கு வருதுன்னு வைங்க, வாங்கலாமா? வாங்கலாம். சரி. அந்த பேட்டரி பேக்கப்புக்கு 1UI 7 அப்டேட் பண்ணிங்கன்னா நீட்டாக போகும். இன்னொரு ஹைலைட் என்ன, சாரன் ப்ரோவோட ஐடியும் கொடுத்துருவேன். நீங்கள் எது வேணும்னாலும் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. நினைப்பாரு எங்கே கூட்டு வந்து எங்கே கொத்து விடுறாரு பத்தியா அப்படின்னு. சரி ப்ரோ, இப்போ ஓவராலாக பார்க்க போனால் இப்போ உங்ககிட்ட இருந்து பேசிக்காக ஒரு சில ஃபீட்பேக்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக் வச்சு பார்த்தா ஒரு செகண்டரி ஆண்ட்ராய்ட் டிவைஸ் மீடியா சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கேஷுவல் ஃபோட்டோகிராஃபிக்கு அப்போ தாராளமாக இதை வாங்கலாம்னு மாதிரி தான் நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வர இருக்கு. ஆமாம், ஒரிஜினல் சார்ஜர் தான் வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுதா? ஏறிடுது. ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக ஏறுது. அது இன்னும் ஷாக்கிங்காக இருந்தது. 1 ஹவரில் சாலிடாக 45 to 50 மினிட்ஸில் ஃபுல்லாகிடுது ஜீரோலேருந்து. S24 அல்ட்ரா ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா கூட அந்தளவுக்கு ஸ்பீடாக ஏறாது. சரி, ஆக மொத்தம் கழுதையாக இருந்த ஒன்று குதிரையாக மாறி இருக்குன்னு சொல்லி நம்ம சாரன் ப்ரோ சொல்கிறாப்புல. ஆக மொத்தம் நீங்கள் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் M55 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம் போல இருக்குது. ப்ளஸ் அதே சமயம் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராவது M55 M55S இல்லாட்டி F55 யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ டிவைஸ் 1UI 7க்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த டேட்டா யூஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா? சப்போஸ் ஏதாவது ஒரு சில கஸ்டம் செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருந்தாருன்னா அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். அதே சமயம் வேறு யாராவது இந்த டிவைஸ் வாங்கலாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா இப்போ இவரோட டேட்டாவை தாண்டி உங்கள் டேட்டாவும் உங்களுக்குலாம் யூஸ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். ரைட்டு, சூப்பர் ப்ரோ, நல்ல டேட்டா, தேங்க்யூ. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, சாரணது.